உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஞாபக மறதி, த மெமரி டிசார்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இது வயது முதிர்வினாலே பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் படிக்கின்ற மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய கவனக்குறைவு என்ற நிலையிலேயும் இந்த ஞாபக மறதி ஏற்படக்கூடும். இளையவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, ஞாபகத்தை நாம் விருத்தி செய்வதற்காக சென்டெல்லா ஏசியாட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற வல்லாரை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த வல்லாரை கீரையை சுத்திகரித்து 4 நாட்கள் நிழலிலே உலர்த்தி, ஓரிரு நாட்கள் வெயிலிலே உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு, அதனோடு வசம்பு சுட்ட கரியாக எடுத்துக்கொண்டு, ஒரு தேக்கரண்டி வல்லாரை இலை சூரணம் என்று சொன்னால் 1/4 தேக்கரண்டி வசம்பு சூரணம் சேர்த்து, போதிய தேன் சேர்த்து 2 வேளை அன்றாடம் உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே நாளடைவிலே இந்த ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும். த ஷார்ப்னஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூளை துரிதமாக நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு உறுதியான ஞாபகத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நவீன காலத்திலே மதுவுக்கு அடிமை என்பது மிக சாதாரணமாக ஒவ்வொரு இல்லத்திலேயும் கவலை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதற்கு டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரீச்சை ஒரு அற்புதமான ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அன்றாடம் 5 பேரீச்சம் பழங்களை எடுத்து 1 டம்ளர் நீரில் இட்டு ஊற வைத்து, காலை முதல் மாலை வரையிலோ அல்லது மாலை முதல் காலை வரையிலோ இரவு நேரத்திலே ஊற வைத்து, அந்த பேரீச்சம்பழத்தை எடுத்து கொட்டைகளை நீக்கிவிட்டு, ஊறிய தண்ணீரை விட்டு மிக்சியில் இட்டு அரைத்து போதிய பால் சேர்த்து, வேண்டுமானால் இன்னும் சிறிது இனிப்பு சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த 5 பேரீச்சம்பழம் ஊறிய நீர் அன்றாடம் பருகுகின்ற போது இந்த மதுவின் மேல் இருக்கின்ற மோகத்தை சிறிது சிறிதாக அது குறைத்து, மதுவினுடைய வேகத்திலிருந்து, அடிமையிலே இருந்து அவர்களை விடுவிக்கக்கூடும் என்று இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஏரிக்கரை ஓரங்களிலே, சாலை ஓரங்களிலே வெண்மையான முட்களையும் மஞ்சளான பூக்களையும் பெற்றிருப்பது இந்த கருவேலம் சொல்லுகின்ற ஒன்று. அக்கேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயரை பெற்றிருக்கிறது. இந்த கருவேலம் சாதாரணமாக ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குருதியை கட்டுகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது. ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக, இரத்த கசிவு எங்கு இருந்தாலும், வெளிப்புறமாக அடிபட்டு இருந்தாலும் சரி, இரத்த கசிவுள்ள புண்களாக இருந்தாலும் சரி, சீதபேதியாக இருந்து வயிற்றிலே இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டாலும் சரி, இந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய குன்மம் என்கின்ற நிலையிலே குருதி வாந்தியாகவோ, மலக்குடலிலே சேர்ந்த குருதி பச்சை இரத்தமாகவோ வெளிவருகின்ற நிலையிலே இந்த இலையும் சரி சூரணமும் சரி மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய துளிர் இலைகளை நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலேயோ அல்லது விழுதாக்கி
ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று இருவேளை உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது குருதியை கட்டுகின்ற தன்மையை தருகிறது. இதனுடைய பட்டையை நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது ஆடுகின்ற பற்களையெல்லாம் கெட்டிப்படுத்தி கல்லுக்கு ஒப்பாக வைக்கக்கூடிய ஒன்று என்று தேரையர் வெண்பா நமக்கு சொல்லுகிறது. இந்த கருவேலம் பட்டை சூரணத்தை எடுத்து சிறிது உப்பு சேர்த்து அதை பற்பொடியாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பல்லுக்கு அடுத்த அத்துணை நோய்களையும் தடுத்து கல்லுக்கு ஒப்பாக அந்த பல்லை மாற்றக்கூடியது என்று தேரையர் வெண்பாவிலே சொல்லியிருக்கிறார்கள். கல்லை போல உறுதியான பற்களை இது நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்து பல் ஆட்டத்தை தடுக்கிறது. பற்களிலே இருந்து ஈறுகளிலே இருந்து குருதி கசிவை இது தடுக்கிறது. பல் ஆரோக்கியத்தை கொடுப்பதனாலே முன்பெல்லாம் இந்த கருவேலம் குச்சியை கட்டுகளாக கட்டி தெருவிலே விற்பது வழக்கம். அதை பல் துலக்குவதற்காக அதை பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள், அல்லது பல்பொடியாக இதனுடைய பட்டையை பயன்படுத்தினார்கள். இதனுடைய பிசின், ரெசின் என்று சொல்லுகின்ற பிசின் ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே ஆண்மையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சாதாரணமாக இந்த பிசினை ஒரு நெல்லிக்காய் அளவு இரவு நேரத்திலே ஊற வைத்துவிட்டு காலையிலே அதை எடுத்து பாலோடு சேர்த்து பருகுகின்ற நிலையிலே விந்துக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய விந்துக்களுடைய பயணத்தன்மையை அதிகப்படுத்தி த ரேபிட் ப்ரொக்ரெசிவ் மொட்டைல் என்று சொல்லக்கூடிய துரிதமாக நீந்தக்கூடிய விந்துக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆண் மலடு என்கின்ற மேல் இன்ஃபெர்டிலிட்டியை இது தவிர்க்கக்கூடிய, தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலம் தருகிறது. குளிர்ச்சியை உடலுக்கு தரக்கூடியதாக இருந்து சிறுநீரக கோளாறுகள் அத்தனையும் சீர் செய்கின்ற ஒன்றாக இந்த பிசின் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த கருவேலம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கருவேல மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, கருவேல மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கருவேல மரத்தோட பூக்கள் பார்த்தோம்னா நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும். பார்க்கறதுக்கு இதோட வடிவம் தொட்டாசினிங்கி பூக்கள் போல, பஞ்சு போல இருக்கும். இந்த இலைகள், கொழுந்தான இலைகளை, துளிரான இலைகளை எடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை தயிரோட மிக்ஸ் பண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த இலைகளை அரைச்சி தயிரோட மிக்ஸ் பண்ணி நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகமான மருந்து மாத்திரைகளோ அல்லது காரமோ ஸ்பைசியான உணவோ நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களையும் ரச வேக்காடையும் ஆற்றக்கூடிய மருந்தா இது செயல்படும். ஸோ அல்சர் இருக்கிறவங்க கருவேலம் மரத்தோட துளிர் இலைகளை தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்று புண்கள் ஆறும். அதே போல இந்த கருவேல மரத்தோட இலைகளை எடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை தண்ணியில இட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட சர்க்கரை சேர்த்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வரும்பொழுது இருமலை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அடுத்ததா நம்ம கருவேலம் பிசின், கருவேல மரத்துல இருந்து வரக்கூடிய இந்த பிசினை மருந்தா பயன்படுத்தலாம். இந்த பிசின் நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதை இரவே நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 2 கிராம் அளவுக்கு இந்த பிசின் எடுத்து நம்ம ராத்திரி தண்ணி விட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் அந்த பிசினை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த தண்ணியோட சேர்த்து பாலோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது உடலுக்கு வலு தரக்கூடிய மருந்தா இருக்கும். இந்த பிசினை நல்லா நெய்யில பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி சர்க்கரை மற்றும் பால் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல மதுமேகம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இருக்கும், அதனால ஏற்படக்கூடிய நாவறட்சியும் இருக்கும். இந்த கருவேலம் பிசில நம்ம மருந்தா பயன்படுத்திட்டு வரும் பொழுது சிறுநீர் கழித்தலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், அதிகமான சிறுநீர் கழித்தலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், நாவறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும், வயதில் முதிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கண் வறட்சி, நாவறட்சி மற்றும் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அடுத்ததா நம்ம கருவேலம் பட்டையோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த கருவேலம் பட்டை ஒரு துவர்ப்பியா செயல்படும். இந்த கருவேலம் பட்டையை தண்ணியில இட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமா ஆறும்.
அதே போல புண்கள்ல இருக்கக்கூடிய அந்த நச்சு நீரையும் வெளியேற்றக்கூடிய மருந்தா இது செயல்படும். கருவேலம் பட்டையை பயன்படுத்தி நாம இப்போ ஒரு பற்பொடி தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கருவேலம் பட்டை பொடி, இந்துப்பு, லவங்கம். லவங்கமும் நம்ம இங்க ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த லவங்க பொடி எடுத்துக்கலாம். லவங்க பொடியோட நம்ம கருவேலம் பட்டை பொடி அது சேர்த்துடலாம். அதோட நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 இன்கிரீடியன்ட் சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும். மேலும் இதோட நம்ம வேணும்னா கொட்டைப்பாக்கு சேர்த்துக்கலாம். அதே போல அடுப்பு கறியும் நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு கறியும் கொட்டைப்பாக்கும் அடிஷ்னலா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேலம் பட்டை பொடி, இந்துப்பு மற்றும் லவங்க பொடி இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். இப்போ நம்ம கருவேலம் பட்டை பொடி, இந்துப்பு மற்றும் லவங்க பொடி சேர்த்து அரைக்க போறோம். கருவேலம் பட்டை பற்பொடி இப்போ தயாராயிடுச்சு. இந்த பற்பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். இது கெட்டு போகாது. காலை மாலைன்னு 2 வேளையும் கருவேலம் பட்டை, இந்துப்பு மற்றும் லவங்கம் சேர்ந்த இந்த பற்பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். பற்களை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது பற் சொத்தையை தவிர்க்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அகேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கருவேலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் தன்னுடைய குணபாட நூலிலே தந்தம் இறுகும் தனிச்சூத புண் ஆறும் வந்த சுரங்கள் பித்தம் மடியும் காண் என்று சொல்லியிருக்கிறார்கள். தந்தம் இறுகும் என்கின்ற பொழுது பற்களை கெட்டியாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் ஆடக்கூடிய பற்களை கெட்டிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த கருவேலம் பட்டையினுடைய சூரணம் நமக்கு பயன் தருகிறது. தந்தம் இறுகும் தனி சூத புண் ஆறும் என்கின்ற பொழுது சூதம் என்கின்ற நிலையிலே அதை பாதரசம் என்று சொல்லுவார்கள். சில மருந்துகளிலே ரசத்தை சரியானபடி சுத்திகரிக்காத போது அது பற்களை கொட்டக்கூடிய ஒன்றாகவும், சில பரிசோதனை கூடங்களிலே பாதரசத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய வாயு என்பது பற்களை கொட்டக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே இந்த ரச வேக்காடு அதனால் ஏற்படுகின்ற புண்களை இந்த கருவேலம் பட்டை சூரணமும் தீநீரும் போக்கும் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். வந்த சுரம் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, ஃபெப்ரிஃபியூஜ் என்கின்ற வகையிலே ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற நிலையிலே காய்ச்சலை போக்கக்கூடியதாக இந்த கருவேலம் பட்டை சூர்ணமும் இலை தீநீரும் நமக்கு விளங்குகிறது. பித்தமும் ஒழியும் காண் என்று சொல்லியிருக்கிறார்கள். பித்தத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக கீழ்காய் நெல்லியை போன்ற ஒரு மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய பிசின் ஆண்மையை வளர்க்கிறது, விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது என்பதையும் இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த கருவேல மரத்தினுடைய மருத்துவ குணங்கள் என்னவென்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.